Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல 1 kg chicken dum biryani தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் சொல்ற மெஷர்மென்ட்ல செய்யுங்க. உங்களுக்கு chicken biryani ரொம்பவே பெர்ஃபெக்ட்டாவும் நல்ல உதிரியாவும் கிடைக்கும். இந்த chicken biryani வந்து கல்யாணத்துல சாப்பிடுற அந்த கல்யாண chicken biryani மாதிரியே இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பாத்திரத்துல மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து 200 ml கரெக்ட்டா வரும். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லா நெய் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு நான் சொல்ற அளவு கரெக்ட்டா இருக்கும். நீங்க 1/2 கிலோ செய்றீங்கன்னா அப்படியே பாதியா மாத்திக்கோங்க. இப்போ பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. 2 கிராம் பட்டை, 2 கிராம் கிராம்பு, 2 கிராம் ஏலக்காய், ஒரு 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இது கூடவே நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 எடுத்திருக்கேன். கரெக்டாக 400 கிராம் வந்துச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்க கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். ஸோ பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயம் வதங்குற ஸ்டெப் தான் ரொம்பவே முக்கியம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பெரிய பச்சை மிளகான்றதுனால நான் 5 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 8 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. புதினா மல்லியை நம்ம எண்ணெயிலே வதக்குறப்போ நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் பிரியாணிக்கு. இப்போ இதை நல்லா வதங்கட்டும். புதினா மல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து 4 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. 2 கிராம் வந்து கிராம்பு எடுத்துக்கோங்க. 2 கிராம் வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கசப்பு தன்மை வந்துடும். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 300 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்சாகி வரணும். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டை நான் அரைச்சிட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேவைன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் வரும். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தயிர் நல்லா அந்த மசாலாவோடு வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதை பார்த்தீங்கனாலே நமக்கு ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் தான் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பிரியாணி வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் வந்து அந்த எலும்போடு சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்து அந்த சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் தண்ணி வந்து ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிரேவிலையும் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசியை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அரிசி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1 மணி நேரம் அரிசியை ஊற வச்சிருக்கோம். ரைஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வடிகட்டி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா சிக்கனோட கிரேவியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணிலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய லெமனா 1 புழிஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா ரைஸ் வந்து உடஞ்சிரும், நமக்கு உதிரியாக கிடைக்காது. இப்போ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் சாதம் வேக வச்ச தண்ணியிலேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். தண்ணி அளவு எப்படி கரெக்டாக நீங்கள் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸை இந்த மாதிரி ஈவன் பண்ணுறப்போ தண்ணியும் ரைஸும் ஈவனாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கம்மன்னு உதிரியாக சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ரைஸ் பார்க்குறப்பவே தெரியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு.
நம்ம கண்டிப்பாக ரைஸ் வடிக்கிறப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் வேக வைக்கணும். ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சுருந்தோம்னா நமக்கு பிரியாணி இந்த அளவுக்கு பொலன்னு வந்திருக்காது, குழஞ்ச மாதிரி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கல்யாண வீட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கரெக்டான அளவில் நீங்களும் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.